ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி கணேஷ் விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விலாக் பார்த்தீங்கன்னா, சென்னையில் நடந்த 4th ஃப்ளவர் எக்ஸிபிஷன் செம்மொழி பூங்கா நடந்துட்டுருக்கு. ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 18ஆம் தேதி நடக்குதுங்க. மார்னிங் டைம் பார்த்தா 10 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் நடத்துகிறாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 200 ருபீஸும் கிட்ஸுக்கு வந்து 100 ருபீஸும் இருக்குது. இது இல்லாமல் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு சார்ஜஸ் தனி. ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆகும்போது பார்த்தா என்ட்ரன்ஸ் ஒரு பெரிய வால் கிளாக் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி போனால் அங்கே நிறைய ஹார்ட் ஷேப்பில் வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மலர்களை ஊட்டியிலேருந்து கொடைக்கானலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஊட்டியில் கொடைக்கானல் பார்க்க முடியாது, இந்த மலர் கண்காட்சி பார்த்தா மனசை தேத்திக்க வேண்டியதான். ஸோ இந்த செம்மொழி பூங்காவை இதுக்கு மேலே இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் பார்த்துருக்கேன். இதுவுமே வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டு. எப்போயாவது ஒரு செம்மொழி பூங்காவுக்கு போகணுன்னு பார்த்துச்சு. இப்போது இந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன் பார்த்ததுனால என்னோடய பக்கெட் லிஸ்ட் நிறைவேற்றிருக்கேன். என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே போனதை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிசைன்ஸில் வந்து பார்த்தா ஃப்ளவர்ஸை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தது வந்து கப்பல் ஷேப்பில் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஷேப்பில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்க ரொம்ப பிடிச்ச டோனர் ஷேப்ஸ் ஒரு 3-4 வச்சுருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்து அப்படியே லைனாக வந்தப்போ பார்த்தா மனுஷங்க மாதிரி ஹைட்டாக ஒரு ஆண் பொம்மை, பெண் பொம்மை, குழந்தை பொம்மைன்னு சொல்லிட்டு பொம்மைகளாக வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அதே தாண்டி போனோம்னா 2 ஸ்பேன், அதுவும் அன்னப்பறவை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே ஃபோட்டோஸ் வச்சு நெக்ஸ்ட் நாங்கள் போயிட்டே இருந்தோம். நான் ஏற்கனவே ஒரு தடவை கொடைக்கானலில் வந்து மலர் கண்காட்சி பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படியே பூர்த்தியான மாதிரியே இருந்துச்சு. ஸோ அடுத்து நாங்கள் நெக்ஸ்ட் ஜீப் பொம்மை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கோன் ஷேப்பில் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, கோன் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஸ்லாண்டிங்காக ஒன்று வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கீழே படுத்த மாதிரியும் 2 கோன் ஐஸ்கிரீம் ஷேப்பில் வச்சுருந்தாங்க. அதே பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ரயில்வே கோச் மாதிரி மலர்களாக அலங்கரிக்கப்பட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்து அடுத்து நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மலர்ஸ் வந்து குட்டி குட்டியாக அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அது என்ன ஷேப்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப எங்கே பார்த்தாலுமே பார்த்தா செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அடுத்து நான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் க்ராக்கடைல் பொம்மைங்க. இது நிஜமான பொம்மை மாதிரியே இருந்துச்சு. அதையும் தாண்டி பார்த்தா கொஞ்சம் லேக்கமாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து பார்த்தா இங்கே கொஞ்சம் அன்னப்பறவை, ரியல் அன்னப்பறவை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அந்த அன்னப்பறவைங்க அழகை வச்சுட்டு நாங்கள் போயிட்டே இருந்தோம். நாங்கள் சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா கொஞ்சம் லேட்டாக போய்டும். முன்னாடியே போயிருந்தால் இன்னும் நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். பகலில் கொஞ்சம் இன்னும் நல்லா கலர்ஃபுல் லைட்டாக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தா பீகாக். ஸோ இதுவுமே வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹைட்டில் வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே பார்த்தா ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே அங்கே மியூசிக் போட்டு ஆட வச்சுருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி பார்க்க முடியல. நாங்கள் லேட்டாக போனது அந்த ஆடிட்டோரியம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சும்மா அங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆமர் ஷேப்பில் ஒரு டாட்டாய்ஸ் வந்து படுத்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு 3 யானைங்க இருந்துச்சு. பெரிய யானை ஒன்று, நடுவில் 2 பக்கமும் 2 குட்டி யானைங்க இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இங்கே வந்து பிரியாணி லீவ்ஸோட அந்த இலையும் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒவ்வொரு மரமாக தேடி பிரியாணி லீஃப் இருக்க மரமாக அப்படி தேடிட்டு இருந்தோம். எங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த மரம் கிடைக்கவே இல்லை. யாராவது பார்த்தா கொஞ்சம் கமெண்டில் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் ஆடிட்டோரியம். இங்கே தான் வந்து சாங்ஸ்லாம் போட்டு செம்ம டான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு கேன்டீன் இங்கே இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வேணும்னா பாப்கார்ன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நாங்களும் போன டைமில் இதுவுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குற மரம் வந்து இது ஒரு மரம். எங்களுக்கு ஒரு மரம்னா லீவ்ஸ்லாம் இருக்கலாம், பட் லீவ்ஸே இல்லாமல் இந்த மரம்லாம் சூப்பராக இருக்குது. இது எப்படி வந்துச்சுலாம் தெரியல. ஸோ ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. என்ன ஃப்ளவர் நம்மளால் பார்க்க கூட முடியல. ஆனால் ஸ்மெல் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு சில ஃப்ளவர் பார்த்தே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது என்ன பேருன்னு தெரியாமல் பார்க்குறதுக்கு அவ்வளோ டிலைட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே கொஞ்சம் வாட்டர் மட்டும் வச்சுருந்தாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த எக்ஸிபிஷன் போயிட்டு வந்ததில். ஸோ ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் எக்ஸிபிஷன் நடக்கிறதா ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் ஆகும். அந்த எக்ஸிபிஷன் போகிறோம் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. எங்கள் மாதிரி கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்கன்னா கொஞ்சம் இருட்டினா இன்னும் கொஞ்சம் பார்க்க முடியாது இருக்கும். கொஞ்சம் பகல் இருக்கும் போதே சீக்கிரம் போயிட்டு போவாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற பிளேஸ் இது. செம்மொழி பூங்காவை பார்க்கணுன்ற பக்கெட் லிஸ்ட்டு நிறைவேறி போச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு பூங்காவுக்கு போகலான்னு விசிட் பண்ணான்னு இருக்கேன். ஸோ அங்கே நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறமா இங்கே செம்மொழி பூங்கா ஒரு விசிட் பண்ணுங்கள். நிச்சயமாக குழந்தைங்க இங்கே பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைக்கு பிடிச்ச டோனட் அண்ட் மிக்கி மவுஸ் அண்ட் டொனால்ட் டக் இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் பண்ணி நிறைய ஃப்ளவர்ஸாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. நாங்கள் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ஏதாவது செடி
விற்பாங்க வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஏன்னா இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் கொஞ்சம் அழகு பண்ணலாமே அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் இங்கே சேல்ஸ் கவுண்டர் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு சும்மா எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் வெளியே பார்த்தோம் தோட்டக்கலை சேல்ஸ் சென்டர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அது எங்களுக்கு என்னன்னு தெரியல. நாங்களும் செடி தான் விற்பாங்க பொருட்கள் சரி நம்ம போய் தான் வாங்கினோம். பார்த்தா பர்டிகுலர் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் ஸ்குவாஷஸ் அந்த மாதிரி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. வெஜிடபிள்ஸை பார்த்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. நாங்கள் இதை பற்றி விசாரித்தப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் வெளியூர்லேருந்து கொண்டு வந்த ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வாங்க முடியும். மற்ற நாளில் வந்து அப்பப்போ என்ன இருக்கோ அதை வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அது ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் சில வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது வெரைட்டியாக இருக்கிறதா. இப்போ கேரட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கேரட் ஒரு மாதிரி இருக்கும், ஊட்டி கேரட் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரே வெஜிடபிள் ஒரு 4-5 அது மாதிரி வெரைட்டியாக வச்சுட்டாங்க. இது இல்லாமல் ஒரிஜினல் தேன் இருந்துச்சு, அப்புறம் ஸ்குவாஷஸ் இருந்தது, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், ஏலக்காய்ன்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நீலகிரியிலேருந்து கொண்டு வந்து விற்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டே வச்சு நடத்துறதால கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் ஒரிஜினலாகவும் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நீங்களும் ஒரு தடவை முடிஞ்சால் அந்த சேல்ஸ் சென்டருக்கு போயிட்டு விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. பட் நாங்கள் ஒரு லெமன் ஸ்குவாஷ் வாங்கியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே ரொம்ப வெரைட்டியாக ஸ்குவாஷஸே வந்து பைனாப்பிள், லெமன், அந்த மாதிரி ஏலக்காய், நெல்லிக்காய்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஜூஸஸ் நிறைய இருந்துச்சு, ரியலாகவும் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் பார்த்தா சீசன் ஃப்ரூட்ஸும் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. நட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைடு கிரேப்ஸ், அப்புறம் ட்ரைடு ஆம்லான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மிளகு அந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.